ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத் கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள ஞானிகள் யாவரும் கண்ட முடிவுகள் ஒன்றேதான் என்று நிரூபிக்கவே கதாதரனின் அவதாரம் நிகழ்ந்தது. அன்னையின் தரிசனத்துடன் அவதார பணி மலரத் தொடங்கியது. நோக்கரிய நோக்கும் நுணுக்கரிய நுண்ணுணர்வு மான தேவி பராசக்தியை பௌதிக கண்களால் எவ்வளவு காலம் காண இயலும்? கதாதரர் தம் நினைவிழந்து தரையில் சாய்ந்தார். அப்புறம் அன்று என்ன நடந்தது, மறுநாள் முழுவதும் என்ன நிகழ்ந்தது என்பது ஏதும் கதாதரருக்கு தெரியாது. வர்ணிக்க ஒண்ணாத ஓர் ஆனந்த கடல் அவர் அகத்தே மதர்த்து திமிர்த்து மங்கள நாதத்துடன் அலைவீச அந்த அலை தொட்டிலேயே தியான துயிலில் இருந்தார் கதாதரர். மக்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பது போல் அம்பிகையை நேருக்கு நேர் கண்டபின் கதாதரர் தெய்வீக போதையிலேயே ஆழ்ந்துவிட்டார். பரவச நிலையிலும் சர்வ சகஜமான நிலையிலும் கூட அவர் காணாததை காணத் தொடங்கினார். தேவ சக்திகள் உருவெடுத்து வந்து அவருடன் உறவாடின. அவரும் அவற்றுடன் உரையாடி மகிழ்ந்தார். களிப்பு கடலில் மூழ்கி கிடந்த கதாதரரின் செயல்கள் சுற்றி இருந்தோருக்கு சற்றும் புரியவில்லை. அவர் ஏன் சிரிக்கிறார், ஏன் அழுகிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு புதிராக இருந்தன. அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக முடிவு கட்டிவிட்டார்கள். இதை பற்றியும் கதாதரர் வருத்தப்படவில்லை. அவர் வருந்தியது வேறொன்றுக்காக. தேவியின் தரிசனம் கிடைத்த போதிலும் அது தமக்கு இடையறாமல் அனவரதமும் கிடைக்கவில்லையே என்பதுதான் அவரது வருத்தம். நான் அரை மனசாகத்தான் தவம் இருந்தேனா, என்னுடைய பக்தி போதாதா என்று தம்மையே தாம் குடைந்து கொண்டார். முன்னை விட தீயாக அவரது தரிசன நாட்டம் பற்றி எரிந்தது. அதன் பலனையும் காலக்கிரமத்தில் பெற்றே விட்டார். சாக்ஷாத் சர்வேஸ்வரியின் திருக்கோலம் நினைத்த போதெல்லாம் கண்களில் கட்டி நின்றது. இதயத்தில் ஆனந்தத்துக்கு கரை கட்டி நின்றது. விக்கிரகத்தில் தேவதையை பிரத்யக்ஷமாக காண்பது நமக்கு எவ்வளவு இயலாத காரியமோ அவ்வளவுக்கு விக்கிரகத்தில் தேவியை காணாமல் இருப்பது கதாதருக்கு இயலாத காரியமாயிற்று. பிரம்மஸ்வரூபிணி எவ்வளோ, பிரம்மத்தை மறைக்கும் மாயை எவ்வளோ, ஞானம் அஞ்ஞானம் அனைத்தும் எவ்வளோ, கருணை கடுமை அனைத்தும் எவ்வளோ, அழகு கோரம் அனைத்தும் எவ்வளோ, இன்பம் துன்பம் அனைத்தும் எவ்வளோ, அப்பேற்பட்ட பராசக்தி உயிரும் உடலும் கொண்டு எளிய கதாயி முன், அன்பு கதாயி முன் நின்றாள். மந்தகாசம் புரிந்தாள். கருணை ததும்ப நோக்கினாள். அமிர்தமயமாக பேசினாள். விக்கிரகத்தின் கழுத்தில் ஒரு ஹாரத்தை கதாதரர் சரி செய்தாரானால் அவரது புறங்கையில் ஒரு குளிர் காற்று குறுகுறுக்கும். ஆம், அந்த புறங்கைக்கு அருகேயுள்ள தேவியின் திருநாசி விரிந்து மலர்ந்து பரப்பும் சுவாச காற்றின் குளுமை குறுகுறுப்புத்தான் அது. சிலையின் பாதத்தில் அவர் நீண்ட நேரம் சிரம் பதித்து வணங்கி இருந்தால் அவரது செவிகளில் தேன் சொட்டுக்கள் விழும். மயான ருத்ரன் கல்யாண சுந்தரேஸ்வரனாகி எந்த பாதங்களில் நலங்கு இட்டானோ அந்த தன் சரண கமலங்களை அம்பாள் நலுங்காமல் பொருத்தி கொள்ளும் போது அவற்றில் தரித்த நூபுரங்கள் அசைய அவற்றின் முத்துப்பரல்கள் எழுப்பும் இன்னொலிதான் அந்த தேன் சொட்டுக்கள். தெய்வத்துக்கும் மானுடனுக்கும் உள்ள தொலைவு குறைந்து கொண்டே வந்து தாய்க்கும் சேய்க்கும் உள்ள நெருக்கம் ஏற்பட்டது. கதாதரர் அம்பாளுடனேயே வாழ்ந்தார். அம்பாளிலேயே வாழ்ந்தார். அம்பாளாகவே ஆனார். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும்,
ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.